வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து துணியை பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். துணியில வந்து கிரைன் லைன்ஸ் பத்தி பார்க்க போறோம். கிரைன் லைன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு துணி வந்து எப்படி செய்யறாங்கன்றது பாத்தீங்கன்னா, 2 நூல் இழைகள் வந்து நமக்கு இருக்கும். எந்த ஒரு துணியை எடுத்துக்கிட்டாலுமே அதுல வந்து 2 நூல் இருக்கும். ஒரு நூல் வந்து நீள வாக்குலையும் ஒரு நூல் வந்து அகலத்திலையும் இருக்கும். இப்ப இதுதான் துணி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நீளத்துல ஒரு நூல் வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அகல வாக்குலையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நூல் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி 2 நூலும் வந்து உங்களுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணா மட்டும்தான் அது வந்து நமக்கு ஒரு துணியா வந்து இந்த மாதிரி 2 நூல்களை சேர்த்து நெசவு பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து அது ஒரு துணியா வந்து நம்ம தயாரிக்க முடியும். இந்த மாதிரி துணியை வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு வந்து மிஷினும் யூஸ் பண்ணுவாங்க, கையிலையும் வந்து நெசவு பண்ணுவாங்க. இப்ப அடுத்து வந்து கிரைன் லைன்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த துணியில வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு துணியிலையுமே இந்த மாதிரி ஒரு கரைப்பகுதி இருக்கும். அதாவது மிஷின்ல எண்டுல வர்ற அந்த இதை வந்து செல்வேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு சைட்லயும் நமக்கு இந்த மாதிரி கரைப்பாகம் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடு செல்வேஜ் இருக்கும். அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வந்து இந்த துணியோட அகலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, துணியோட நீளம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குல இருக்கும். இது வந்து துணியோட அகலம். இப்ப கிரைன் லைன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரைட் கிரைன் லைன்ஸ் எது அப்படின்றது வந்து பார்க்கலாம். அதாவது நூலிழைகள் வந்து நேரா போறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குல இருக்கும். இதைதான் நம்ம வந்து ஸ்ட்ரைட் கிரைன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது துணியோட நீளத்துல வந்து நமக்கு போற நூலிழைகள் தான் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் கிரைன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செல்வேஜ்ல இருந்து வர்ற இந்த நூலிழைகள் இந்த மாதிரி வரும். நீங்க வந்து துணியை வந்து இந்த மாதிரி இழுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். எந்த ஒரு துணியா இருந்தாலும் அதுல வந்து இந்த மாதிரி கட்டம் கட்டமா உங்களுக்கு வந்து நூலிழைகள் போறது தெரியும். இந்த சைட்ல இருந்து செல்வேஜ்ல இருந்து வர்ற இந்த லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம துணியை எந்த மாதிரி போட்டு கட் பண்ணா நமக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றது இதெல்லாம் வந்து நமக்கு அப்பதான் யூஸ் ஆகும். இப்ப இந்த ஸ்ட்ரைட் லைன், கிராஸ் லைன் போக நம்ம பயாஸ் லைன்லயும் வந்து நம்ம வந்து எடுப்போம். அதாவது நம்ம துணியில வந்து பிளவுஸ்ல எல்லாம் வந்து கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்காக கிராஸா கட் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி சதுரமா இருக்க கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிட்டு கிராஸ்ல கட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து பயாஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரைட்ல கட் பண்றது. இது வந்து துணியோட அகலத்துல கட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்ல கட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அது துணியோட குறுக்கு பக்கத்துல கட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிராஸா வந்து நம்ம கட் பண்ணுவோம். இப்ப துணி வந்து எந்த சைடு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, துணியோட நீளத்திலையும் ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து துணி ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி அகலத்திலையும் ஓரளவுக்கு தான் ஸ்ட்ரெச் ஆகும். கரெக்டா இதா இருக்கும். ஆனா பயாஸ்ல இருக்க இந்த சைடு வந்து குறுக்குல இருக்க துணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம அம்பர்லா கட்டிங், அதுக்கப்புறம் வந்து பிளவுஸ்க்குலாம் வந்து ரோப் ஸ்டிச் பண்றதுக்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பயாஸ்ல தான் வந்து துணி வந்து கட் பண்ணுவோம். இந்த வீடியோல வந்து நம்ம துணியை பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கிரைன் லைன்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. துணியை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது மாதிரி போடுற பேசிக் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோல வந்து துணியை வந்து எந்தெந்த ட்ரெஸ்க்கெல்லாம் வந்து எந்த மாதிரி மடிச்சு போட்டு கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இதுல இருக்கு. அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.